மூன்று படகு வந்து சுட்டு கொண்டு இருக்குது. ஓட்டத்திலாம் போக வேண்டியதா இருக்குது. அகரன் எங்க போறீங்க? அகரன் சாமி பார்க்கவா? கொஞ்சம் நான் வந்து செக்டரில் ஏறிட்டேன். பயங்கரமாக கலைச்சி போனேன். அன்பு தமிழ் உறவுகள் வணக்கம். இன்றைக்கு எங்கே நீங்கள் சொன்னால் ஜாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் நிற்கிறேன். வந்து வடமராட்சியில், அதாவது வடக்கு கிழக்கில் ஈழத்தில் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்குகின்ற வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்தில் நிற்கிறேன். வந்து இந்த வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்தின் தீர்த்த திருவிழா இன்றைக்கு நடைபெற போது, இன்றைக்கு வந்து இந்த தீர்த்த திருவிழாவை நிறைய மக்கள், அதாவது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகின்ற ஒரு தீர்த்தமாக நடக்கின்ற தீர்த்தமாக வரப்போகுது. சாமி தற்போது வெளியில் வந்து அதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. இது தீர்த்தக்கரைக்கு போகும்போது, கடற்கரைக்கு போகும்போது, அந்த கடற்கரையில் நடக்கின்ற நிகழ்வுகள், இந்த சாமி இந்த ஆலயத்திலேருந்து எப்படி இந்த கடற்கரைக்கு போகின்ற நிகழ்வு கண்டு ஒரு அற்புதமான அபூர்வமான காட்சிகளாக இருக்க போது, இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி தான் இருக்க போது. வேறு உறவுகளே, முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். சாமி வந்து வெளியில் வந்துட்டு நாங்கள் இன்னும் போய்கொண்டிருக்கோம். நிறைய மக்கள் இன்றைக்கு வந்திருக்கிறேன் பாருங்கள். பாருங்க, எல்லாரும் பலிக்கட்டு வந்து கொண்டிருக்கு. நம்ம அகரன் எங்க போறீங்க? அகரன் சாமி பார்க்கவா? ரைட், அப்படியே வாங்க. இங்க பாருங்க மக்களே, பக்த அடியார்கள் வந்துட்டோம். பாருங்க, நாக பாம்பு படம் எடுக்க நிறைய பக்த அடியார்கள் வந்து நிற்கணும். மூன்று படகு வந்து சுத்து கொண்டு நிற்குது. மூன்று படகுகள் வந்து சுத்தி கொண்டு பார்க்குது. இல்லை, முன்னுக்கு வந்து ஆஞ்சநேயர் வந்து இங்கே வழிபாடு இல்லை. முன்னுக்கு பாருங்க மக்கள், எவ்வளோ பக்தர்கள் அடியார்கள் வந்து நிற்கிறோம்னு பாருங்க. பார்த்தீங்களா கோயிலை? பார்த்தீங்களா முன்னுக்கு மூன்று நாகம் வந்து 5 தலை நாகங்கள் வந்து வழியில் வந்துருக்குது. ஆஞ்சநேயருக்குரிய பூச வழிபாடுகளும் முன்னுக்கு பக்த அடியார்கள் வந்து, இளம் அடியார்கள் வந்து பாடிக்கொண்டு பார்க்கக்கூடிய இருக்கு முன்னுக்கு. அவ்வளோதான். ஆஞ்சநேயரை வந்து தூக்கிட்டு பாருங்க. பிள்ளையார வந்து தூக்கிட்டு பாருங்க.
பாருங்க மக்கள் எல்லாம் ஓடி ஓடி போயினா எங்களுக்கு களைச்சி போனோம் பாருங்க. ஓட்டத்தில் போக வேண்டியதாக இருக்குது. எதால் போகிறேன்டே தெரிய இல்லை. எங்கே பாருங்க ஓடி ஓடி தான் பெரிய எடுக்க வேண்டி இருக்குது. இங்கே பாருங்க இதில் டெக்டில் வரீனா பாருங்க மக்களே எவ்வளோ பக்த அடியார்கள் என்று. இல்லை பாருங்க வயது போன அம்மாராலும் பாடிக்கிட்டு ஓடி பாருங்க. எல்லாரும் ஓட்டத்தில் வரீங்க பாருங்க. ஐயோ பாருங்க மக்களே, சுவாமியை வந்து பின்னுக்கு வந்து கிருஷ்ணன் வர பின்னுக்கு முன்னுக்கு பாருங்க மற்ற பிள்ளையாரம் அம்மனும் போயிட்டு பாருங்க இவ்வளோ மக்கள் கூடி போய்ட்டு வந்துருக்கணும் வந்து முன்னுக்கு பாருங்க. இதில் பாருங்க டெக்டர் போய்ட்டு வந்துருக்கு. நான் வந்து டெக்டரில் ஏறிட்டேன் பாருங்க. பயங்கரம் கலைச்சி போனேன். இதோ இன்றைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் பாருங்கள். இதில் வந்து இந்த சைடில் ஃபுல்லாகவே டிராக்டர்கள் வந்து கொண்டிருக்கு பாருங்கள். இன்னும் பாருங்கள் மணல் மேடுகள் எல்லாமே இருக்குது ஃபுல்லாகவே. இப்போ ஃபுல்லாகவே பாருங்கள் மக்களாக தான் இருக்குது. பக்த அடியார்கள் பாருங்கள். அங்கால பெருங்கடல் இருக்குது. மக்களை பார்க்க ஒரு கடல் வந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஆம்புலன்ஸ் ஒன்று நிற்கிது. அதில் யாரும் மயக்கம் போட்டு விழுந்தாலோ எதுவும் அசாம்பாவிதங்கள் எதுவும் நடந்தாலோ கொண்டு வரதுக்குரிய பாதுகாப்பு வசதிகளோட ஆம்புலன்ஸ் ஒன்று நிற்கிது. மக்களே டிராக்டரை போட்டு கீழே இறங்கிட்டேன். இறங்கி நடந்து வந்தவன்றிருக்கேன் பாருங்கள். முன்னுக்கு பக்தர்களை பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு. நிறைய மக்கள் போய்ட்டு இருக்கணும் பாருங்கள். கிருஷ்ண கோயில் ஒன்று இருக்குது. முன்னே கடற்கரையோட சேர்ந்து இருக்குது பாருங்க. இதில் பக்தர்கள் வந்து அர்ச்சனையில் செய்து கொண்டிருக்கணும் பாருங்கள். முன்னுக்கு இப்போ மக்களை கடற்கரைக்கு வந்துட்டேன் கிட்ட
உள்ளுக்கு இறங்கக்கூடாதுன்னு சொல்லி அறிவித்தல்கள் கொடுத்து கொண்டு வைக்கணும். முன்னுக்கும் பாருங்க, முன்னுக்கும் இதில் பாருங்க எல்லா பகுதிகள் வந்து பிரிக்கிறது பாருங்க. முன்னுக்கும் இதுக்கு அங்கால போக்குறான்னு சொல்லி அறிவித்தல்கள் கொடுத்து கொண்டே இருக்கணும். போட்டுகள் வந்து நிற்குது. இந்த போட் வந்து பாருங்கள் கீழே இறக்க போயிடும் கடலுக்குள்ள. என்னண்டா மக்கள் இந்த போட் கொண்டு போயினாங்க. போட்டில் வந்து போகிறேன்டா 150 ரூபா வந்து கட்டி கூட்டி கொண்டு போயினோம் போட்டில் ஆக்களை. பாருங்க அவ்வளோ பேர் நிற்கணும். வந்து இங்கே வந்து கடல் குளித்து கொண்டே இருக்கணும். பக்தர்களை பாருங்க எவ்வளோ பேர் நிற்கணும். வந்து இதில் தான் தீர்த்த மாறாடம் பாருங்க. அதில் முன்னுக்கு இங்கே பாருங்க கடலுக்குள்ள இனிமேல் எவரும் இங்கே உள்ள வர வேண்டிய தேவையில்லை. அது உள்ளேந்து வெளியே சென்ற உதயகாரர்கள் கூட இனிமேல் உள்ளே வர முடியாது. பண்ணாலும் கட்டுப்பாடு முக்கியம். இன்றைய அம்பானி கொட்டுகின்ற பெரியாழ்வாருடைய பாடலிலே இந்த கடலை அணை கட்டுகின்ற பொழுது வருணன் மறக்கின்ற பொழுது ராமச்சந்திரமூர்த்தி தன் அஸ்திரங்களால் அடித்தாரோ அதே ராமச்சந்திரமூர்த்தி கட்டிய அணையை உடைத்தார். அதன் உடைக்கப்பட்ட அணை சொல்லுகிறார், அயல் என்ற வல்லுநரை அஞ்சினேன், அஞ்சி புயலும் திருவடியே சேருவேன். போட்டோம் எப்படி வட்டம் அடிக்குதான்னு பாருங்க. முன்னுக்கு என்ன எழுதிருக்கு அதில் குட்டி பவுன் எழுதிருக்கு பாருங்க. அது போட்டில் பார்த்தீங்களா, குட்டி பவுன் எழுதிருக்கு அந்த போட்டில். தாம்பூலம் நிவேத்ய பஜார மங்கள ஜோதிகி போட்டு தாக்கி விடலாம். இங்கே பாருங்க கடலுக்குள்ள நீங்கள் அங்கே பாருங்க. அம்பானி கொட்டுகின்ற பெரியாழ்வாருடைய பாடலிலே இந்த கடலை அணை கட்டுகின்ற பொழுது வருணன் மறக்கின்ற பொழுது ராமச்சந்திரமூர்த்தி தன் அஸ்திரங்களால் அந்த இடத்திலே கடமையாற்றினார். இங்கே வரக்கூடிய உதயகாரர்களெல்லாம் பார்த்து விட்டார். இனிமேல் எவரும் இங்கே உள்ள வர வேண்டிய தேவையில்லை. அது உள்ளேந்து வெளியே சென்ற உதயகாரர்கள் கூட இனிமேல் உள்ளே வர முடியாது. பண்ணாலும் கட்டுப்பாடு முக்கியம். இன்றைய இதில் என்னண்டா மக்கள் இந்த போட் கொண்டு போயினாங்க. போட்டில் வந்து போகிறேன்டா 150 ரூபா வந்து கட்டி கூட்டி கொண்டு போயினோம் போட்டில் ஆக்களை. பாருங்க அவ்வளோ பேர் நிற்கணும். வந்து இங்கே வந்து கடல் குளித்து கொண்டே இருக்கணும். பக்தர்களை பாருங்க எவ்வளோ பேர் நிற்கணும். வந்து இதுக்காங்கால போக இல்லாது
இதில் தான் தீர்த்தமாக இடம் பாருங்க அதில் முன்னுக்கு இங்கே பாருங்க கடலுக்குள்ள அதே ராமச்சந்திரமூர்த்தி கட்டிய அணையை உடைத்தார். அதன் உடைக்கப்பட்ட அணை சொல்லுகிறார், அயல் என்ற வல்லுநரை அஞ்சினேன், அஞ்சி புயலும் திருவடியே சேருவேன். गणानां द्वावरवधिं गवामहे कविञ्जनीनामवस्त्रमध्यमं ज्येष्ठराजमभारणे नन्दहं जिजामहे सुगन्धिं बुद्धिवर्धनं उद्वायुवन्दनान् मृत्योर्मुक्तिमावृताहादे कुन्दयत्राय नमः अवजाय नमः. பாருங்க அதில் போட்டோம் எப்படி வட்டம் அடிக்குதான்னு பாருங்க முன்னுக்கு कुन्दयत्राय नमः என்ன எழுதியிருக்கு அதில் குட்டி குட்டி பவுன் எழுதியிருக்கு பாருங்க அது போட்டில் பார்த்தீங்களா குட்டி பவுன் என்ன இருக்கு அந்த போர்டில் फलं ताम्बूलं निवेद्य बजारमङ्गलज्योतिः போட்டு தாக்கி விடலாம் இங்கே பாருங்க இன்னும் கடலுக்குள்ள நீங்கள் கண்ணு பாருங்க இந்த மகோத்சவம் அல்ல எல்லா மகோத்சவங்களும் ஆலயத்தையும் தனது தொண்டின் மூலம் அவர் ஒரு மேற்பார்வை அதிகாரி என்ற நிலையிலே செயல்படுவதில்லை. ஒரு தொண்டனாக நான் என்னை கண்கூடாக கண்டிருக்கின்றேன். சிறப்பாக இந்த கைங்கரிகளை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே நீங்கள் வெறுமனே உணர்ச்சி பேசப்பட்டு இந்த கைங்கரியம் சிறப்பானது. இந்த கைங்கரியம் சிறப்பாக நடைபெற்றால் இந்த திடீரென்று வந்தது டிவிக்கு தொண்டர்கள் பாருங்க மக்களே போட்டை வந்து இறக்கணும் பாருங்க போட் வந்து மனமார்ந்த நன்றிகள். மிக அமைதியாக இருக்கின்றீர்கள், கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றீர்கள், பெருமானுக்கு தகுந்த தொண்டுகளாக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எல்லாம் பாராட்டுகள். அண்ணன பெருமக்கள் செய்கின்றார்கள் சரியாக அவராக சாமி ஏத்தலைண்ணா இந்த ஆலயத்தோடு நிர்ணயிக்கிற அந்த பெருமரும் இங்கே பாருங்க சாமி கூட சாமி ஏற்றிட்டேன் பாருங்க கொண்டு வரீங்க பாருங்க குருக்கள் சாமி மேலாம் ஓரிட்டினம் பாருங்க போட்டை இறக்க போயின கடல்ல பாருங்க போட்டை இறக்கின கடல்ல
இதில் பாருங்க கடலுக்குள்ளே வந்து உறங்கி இன்னும் கிணறு இதில் பாருங்க முன்னுக்கு பாருங்க அவ்வளோ மக்கள் பக்தர்கள் அடியார்கள் நிற்கணும் பாருங்க. இந்த கடலானது அந்த பூமி சார்ந்தது ஆபத்தானது. எனவே இந்த உன்னதமான இந்த ஆன்மீக பணிகள் நடைபெறுகின்ற இடத்திலே ஆலய கிரியைகள் நடைபெறுகின்ற இடத்திலே உங்களுக்கு எந்தெந்த அனைவரும் நேரக்கூடாது என்பது நாங்கள் கணந்தோறும் எண்ணுகின்ற ஒரு நினைவு. இருந்தால் அப்படி நடந்தா ராவணா குடியாசிரியர் அதாவது நாங்கள் ராமசாமி சுந்தந்தா என்று அடிக்கடி வருகிறோம். நாங்கள் அனுமந்தன் படை என்று சொல்வாங்க. அதனால்தான் அந்த தொண்டர்களிலே வருடம் நாங்கள் திருவிழாக்களும் 4 தொண்டர்களை தெரிவு செய்து அந்த அனுமதி சாமி கண்டோம். இந்த இந்த மண்ணிலே செய்து கொண்டிருக்கின்றேன். ஆலய இந்த மகோத்சவம் அல்ல எல்லா மகோத்சவங்களையும் ஆலயத்தையும் தனது தொண்டின் மூலம் அவர் ஒரு மேற்பார்வை அதிகாரி என்ற நிலையிலே செயல்படுவதில்லை. ஒரு தொண்டனாக நான் என்னை கண்கூடாக கண்டிருக்கின்றேன். சிறப்பாக இந்த கைங்கரிகளை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே நீங்கள் வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டு இந்த கைங்கரியம் சிறப்பானது. இந்த கைங்கரியம் சிறப்பாக நடைபெற்றால் இந்த எல்லாரும் வந்து தண்ணிக்குள்ள இறங்கிட்டாங்க. தீர்த்தமான வலிக்கிட்டாங்க. அடி போடும்பா வரல
இந்தியாவில் முன்னு போகணுமே. ஐயா போங்க ஐயா போங்க 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 பாருங்க வந்து தீர்த்தம் மாடியாச்சு. பின்ன பாருங்க எத்தனை பேர் தீர்த்தம் மாடி கொண்டிருக்க மாட்டேங்க. தண்ணி எல்லாம் மெத்தி பூனெல்லாம் நனைஞ்சு போச்சு. அவ்வளோ பேர் நிற்க மாட்டேங்க. வாழ்க்கையிலேயே முதல் முறையாக தான் நான் இந்த தீர்த்தம் மாறதுக்கு வந்திருக்கிறேன். அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. கடலுக்குள்ளேயே இன்னொரு கடலாக இருக்குது பார்க்க. பார்த்தீங்களா? இல்லை பாருங்கள் தீர்த்தம் ஆடிட்டு மற்றது போத்தல்கள் எல்லாம் தண்ணீர் அப்படி கொண்டு ஆக்கள் போகணும். இங்கே பாருங்கள் ஐஸ் பழம் பேனுகள்லாம் வந்துருக்கு. பாருங்கள் இந்த ஐஸ் பழம் எல்லாம் குடிச்சு வந்துக்கிறோம் மக்கள். இப்படி மக்கள் தொகையை நான் காணவே இல்லை. பாருங்கள் இவ்வளோ மக்கள் வந்து நிற்கணும். இங்கே பாருங்கள் சின்னாக்கள்லாம் விளையாடி கொண்டு எல்லாம் இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் தெளித்து கடல் தண்ணி அழுத்தி பார்த்தீங்களா இவ்வளோ 10 அடியார்களை. இந்த பந்தலின் மத்தியில் இருக்கிற பந்தல் இல்லை முன்னுக்கு பாருங்க மண் மேடுகள் இருக்கு. அதுல வந்து நிறைய மக்கள் இருக்கு. முன்னுக்கு தற்போது பூசைகள் வந்து நீராடி முடிந்த பிற்பாடு சாமியை கோயிலுக்கு கொண்டு போகிற ஏற்பாடுகள் வந்து நடந்து கொண்டிருப்பாங்க. முன்னுக்கு அவர்களுக்குரிய அந்த நைவேத்திய படைகள் உள்ளே படைக்கின்ற அந்த சிறிய நிலையிலே ஆயுதப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொல்லி சொன்னால் மற்ற சைடில் இருந்து அடுத்த சைடே வந்துட்டேன். மிகவும் உண்மையாகவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதாவது மிகவும் பிரம்மாண்டமான மக்கள் கூட்டமாக இருக்குது. இப்படி ஒரு மக்கள் கூட்டத்தை நான் பார்க்கல. அதுவும் கடற்கரையில் இவ்வளோ மக்கள் கூடி நிற்கிறான்றது உண்மையிலேயே ஒரு மெய்சிலுக்கிற ஒரு நிகழ்வாக இருக்குது. நிறைய மக்கள் நிறைய பக்தர்கள் வந்து இந்த தீர்த்தத்தை ஆடி இருக்கிற வள்ளிபுர ஆழ்வார் கோயில்கிட்ட தீர்த்தம் வந்து முதல் முறையாக நான் பார்க்குறேன். எனக்கே ஒரு மெய்சிலுக்கிற ஒரு உணர்வாக இருக்கிறது. பிரம்மாண்டமாக இந்த நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டு பார்க்கக்கூடியமாக இருக்கும். தற்போது இந்த கடற்கரையிலிருந்து சாமியை வந்து கோயிலுக்கு போட்டு எடுத்துகிட்டு போயினோம். பாருங்க மக்கள் எவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் வந்து ஆலயத்தை போய் கொண்டிருக்கணும். வேறு உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.